ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆர்டினோ அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் அந்த ஆர்டினோவில் என்னென்ன பின்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கோட் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஆர்டினோ. ஆர்டினோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரோக்ராமபிள் டிவைஸ். இந்த ஆர்டினோங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் மாதிரி. அவங்க வந்து இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரை வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு ஆர்டினோ யூனோ போர்டு. இந்த ஆர்டினோ யூனோ போர்டு இதில் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் இதோட இம்பார்ட்டண்ட்டாக ஒரு காம்போனன்ட் இந்த போர்டுலேயே. அதாவது இதுக்கு வந்து ஒரு பிரெயின் மாதிரி. இது 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 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதோட நேம் வந்து இந்த சிப்போட நேம் வந்து அட்மெஹா 328 அப்படின்னு இதுக்கு ஒரு நேம் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் ஒரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எல்இடி எனக்கு பிளிங்க் பண்ண வை, இந்த சென்சாரில் என்ன வேல்யூ இருக்குது எனக்கு ரீட் பண்ணி காமி, இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோமோ அதை வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே கோடிங் வேல கொடுக்கணும். அதாவது நம்ம வந்து அதுக்கு வந்து கோட் ரைட் பண்ணணும். கோட் ரைட் பண்ணுறதுலாம் சிம்பிளான விஷயந்தான். அதுக்கு வந்து சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா நம்மளே வந்து ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இப்போ அதுக்கப்புறம் இதில் என்னென்ன பின்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் டிஜிட்டல் பின்ஸு. அதாவது மொத்தம் D0லேருந்து D13, அதாவது மொத்தம் வந்து 14 டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும். டிஜிட்டல்னால் ஜென்ரலாக என்ன, 0 சென்ஸ் 1னா, 0னா லோ வோல்டேஜ், 1னா ஹை வோல்டேஜ். இந்த ஆர்டினோவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 5 வோல்டேஜ். அதனால் இங்கே ஹைங்கிறது 5 வோல்டேஜ், லோங்கிறது 0 வோல்டேஜ். ஓகேவா? அப்போ அந்த டிஜிட்டல் பின்னை யூஸ் பண்ணி நம்ம இந்த லோ இல்லைனா ஹை வோல்டேஜ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அனலாக் பின்ஸ். அனலாக் பின்ஸ் மொத்தம் 6 அனலாக் பின்ஸ், அதாவது A0லேருந்து A5 மொத்தம் 6 அனலாக் பின்ஸ் இருக்கும். இந்த அனலாக் பின்ஸில் வந்து நம்ம 0 to 5 எந்த ஒரு வோல்டேஜ்னாலும் எடுத்துக்கலாம். அதாவது இதில் வந்து ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அனலாக்னாலே அதான அர்த்தம், ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். சரியா? ஓகே. மோஸ்ட்லி நம்ம அந்த சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த சென்சார்ஸ் எல்லாமே வந்து அனலாக் பின்ஸில் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா சென்சார்ஸில் வந்து வேல்யூஸ் வந்து ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தானே கிடைக்கும். எந்த ஒரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 0 கிடைக்கலாம், 0.5, 1.5, 2.5, இந்த மாதிரி வேல்யூ வந்து எந்த ஒரு வோல்டேஜ், அதாவது 0 to 5க்குள்ளே எந்த ஒரு வோல்டேஜ்னாலும் எடுத்துக்கலாம். சரியா? சரி, அதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பவர் பின்ஸ். 5 வோல்ட்டு, 3.3 வோல்ட், கிரவுண்டு, விஇன். இந்த விஇன்ங்கிறது என்னென்னா, நம்ம இந்த சாக்கெட் இந்த இதில் தான் நம்ம வந்து இன்புட் வோல்டேஜ் கொடுப்போம். இதில் நம்ம என்ன கொடுக்கோமோ அது அப்படியே கிடைக்கும். அதாவது ரா வோல்டேஜ் இதில் அப்படியே கிடைக்கும். பட் இந்த 5 வோல்ட்டே 3.3 வோல்டேஜ்லாம் அக்யூரேட்டாக அந்த 5 வோல்ட்னா 5 வோல்ட் மட்டும்தான் கிடைக்கும். எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? சரி, இப்போ வந்து இதுக்கு எப்படி வந்து ஒரு கோட் ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். கோட் ரைட் பண்ணுறதுலாம் சிம்பிள் தான். சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சால் போதும்னு சொன்னேன்னா, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த டிஜிட்டல் பின்ஸ்க்குலாம் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோன்னா, டிஜிட்டல் ரீடு, டிஜிட்டல் ரைட்டு. ஓகேவா? அனலாக் பின்ஸுக்கு அதே மாதிரி அனலாக் ரீடு, அனலாக் ரைட்டு. ரீடு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பின்னில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு நமக்கு பார்த்து சொல்லும். ரைட் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு அந்த பின்னில் நம்ம வந்து வோல்டேஜ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிஜிட்டல் பின்னில் நான் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதினேன் அப்படின்னா, ஒன்று நான் அந்த பின்னை வந்து ஹை பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த பின்னை லோ பண்ணிக்கலாம். அதுக்கு அர்த்தம் என்ன, ஒன்று நான் 5 வோல்டேஜ் கொடுத்துக்கலாம், இல்லைனா நான் 0 வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். இதுதான் நம்ம வந்து கோடில் ரைட் பண்ணோம். அதுக்கப்புறம் டைமிங் ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னா, அது என்ன நான் கோட் ரைட் பண்ணும்போது சொல்கிறேன் அந்த டைமிங் ஃபங்க்ஷனை. ஸோ இது ஒரு எல்இடி எடுத்துக்கிடுவோம். நான் சிம்பிளாக ஒரு எல்இடி எப்படி பிளிங்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஒரு கோட் சொல்கிறேன். ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் 5 வோல்டேஜ் கிடைக்குன்னு சொன்னேன். எல்இடி வந்து 5 வோல்டேஜெல்லாம் தாங்காதான், அதனால தான் நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டுக்கிட்டோம். இப்போ நான் கோடை ஆல்ரெடி நான் ரைட் பண்ணி தான் வச்சுருக்கேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த பாருங்கள், இந்த வாய்டு செட்டப்பு, இந்த வாய்ட் லூப், இந்த ரெண்டு தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதில் இந்த வாய்டு செட்டப்பில் நம்ம ரன் பண்ணுறது வந்து 1 டைம் ரன் ஆகும். இந்த வாய்டு லூப்பில் வந்து கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும், அதாவது லூப் மாதிரி. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இதில் இது ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இதுக்கு நான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன், எல்இடி வந்து 12th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதான் நான் ஃபஸ்ட்டே வந்து இதுக்கு சொல்லிடலாம், எல்இடியை வந்து 12th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த எல்இடிங்கிறது நம்ம எந்த ஒரு வேரியபிள், எந்த ஒரு நேம்னாலும் கொடுத்துக்கலாம். நான் இதில் எல்இடின்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து இதில் என்னென்னாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த வாய்ட் செட்டப், இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இது 1 டைம் ரன் ஆகும்னு சொன்னால் இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த 12th பின்னை இன்புட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோமா, அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோமான்னு சொன்னால் போதும். ஸோ இதில் நான் அவுட்புட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஏன் இதில் அவுட்புட்னு சொல்லியிருக்கேன்னா, நம்ம அந்த போர்டிலேருந்து அவுட்புட் எடுக்க போகிறோம், அப்படி தானே, அதனால தான் நான் வந்து இதில் அவுட்புட்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த அனலாக்கில் வந்து சென்சார்ஸ் கனெக்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, சென்சார்ஸ் எல்லாமே நம்ம இன்புட்டு டிக்ளேர் பண்ணுவோம். ஏன்னா சென்சார்ஸ்லேருந்து நமக்கு வேல்யூ வந்து இந்த போர்டுக்கு கொடுக்கும். அப்போ அந்த டைமில் நம்ம வந்து இன்புட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம். ஆனால்
நம்ம அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்னா அவுட்புட்னு டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஓகேவா? சரி, இப்போ இந்த வாய்டு லூப்புங்கிறதா ஒரு இம்பார்ட்டன்ட், இதில் ஒரு மெயினான ஒரு விஷயம். ஸோ இதில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டிஜிட்டல் ரைட். அதாவது இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பின் என்னமோ அதை போட்டுடணும், அதுக்கப்புறம் அது ஹையா லோவா அப்படின்னு சொல்லிடணும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் 12th பின் லோ, அப்போ 12th பின் லோவாக இருக்கும். அப்புறம் இந்த டிலேன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் சொன்ன டைமிங் ஃபங்க்ஷன். இதில் வந்து நான் 1000 மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1000 இது ஏன் அப்படின்னா இது எல்லாமே மில்லி செகண்ட்ஸில் சொல்லும். 1 செகண்ட் ஈக்குவல் டு 1000 மில்லி செகண்டா. அப்போ இது என்ன அர்த்தம், 1 செகண்ட் வந்து வெயிட் பண்ணும். அதாவது இந்த லைன் முடிஞ்சு அடுத்த லைன் வர்றதுக்கு வந்து 1 செகண்ட் வெயிட் பண்ணும். அதுதான் இந்த லைனோட வேலை. சரியா? அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன் 12th பின் ஹை. அப்போது இப்போ கோடு என்ன பண்ணியிருக்கு, ஃபர்ஸ்ட்டு வந்து 12th பின் லோவாக இருக்கும், 1 செகண்ட் வெயிட் பண்ணும், அப்புறம் 12th பின் ஹையாகும், அப்புறம் 1 செகண்ட் வெயிட் பண்ணும், அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி லூப் வந்து கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அவ்வளோதான் வந்து ஒரு சிம்பிள் கோடு. இப்போ நான் அதை சிமுலேஷன் பண்ணி காமிக்கேன். ஸோ பாருங்க 1 செகண்ட் ஹையாக இருக்குது, 1 செகண்ட் லோ, அந்த மாதிரி பிளிங்க் ஆகிக்கிருக்கா, அவ்வளோதான். ஸோ தேட்ஸ் இட். தேங்க்யூ.